பாமகவில் காடுவெட்டி குரு ஓரம் கட்டப்பட்டிருப்பதால் அவரது ஆதரவாளர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனராம். அதிமுக திமுகவுடன் கூட்டணி அமைத்து வந்த பாமக தற்போது தனித்து போட்டி என கூறியது. இருந்தாலும் தனித்து போட்டியிட்டும் பாமகவால் சாதிக்க முடியவில்லை. அண்மையில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்திக்கவும் பாமக தரப்பு முயற்சித்தது. ஆனால் ஸ்டாலின் தரப்பு இதை விரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து ஸ்டாலின் மற்றும் பாமக இடையேயான மோதல் பகிரங்கமானது. இருதரப்பும் மாறி மாறி அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றனர். தற்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயும் சலசலப்பு கிளம்பியிருக்கிறது. அந்த கட்சியை பொறுத்தவரையில் தந்தையையும் தம்மையும் மட்டுமே முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதில் அன்புமணி உறுதியாக இருக்கின்றாராம். இதனால் வன்னியர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய பாமக மூத்த தலைவர் காடுவெட்டி குருவை அமைதியாக இருக்குமாறு சொல்லியிருக்கிறார்கள். அவரை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்க வேண்டாம் எனவும் உத்தரவிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது காடுவெட்டி குரு என்ற பெயரே பாமகவில் அடிபடாத நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது அவரது ஆதரவாளர்களை கொந்தளிக்க வைத்திருக்கிறதாம். இதனால் வன்னியர் சங்கத்தின் பெயரில் தனியே நிகழ்ச்சிகளை நாம் நடத்துவோம் என அவரது ஆதரவாளர்கள் தூபம் போட்டு வருகிறார்களாம். நீர் பூத்த நெருப்பாக இந்த விவகாரம் உழன்று கொண்டிருப்பதால் பாமகவில் படபடப்பு அதிகரித்திருக்கிறது. நம்மை பற்றி ஒரு தொலைக்காட்சி சொன்னார்கள் ஒரு 10 தினங்களுக்கு முன்பு, எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தலாமா என்று. தெளிவாக பத்திரிகைகளும் புரிந்து கொள்ள வேண்டும், நமது பாட்டாளி சொந்தங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயாவிடமிருந்து என்னை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் மரணம் ஒன்றுதான் என்னை பிரிக்கும், வேறு எதுவாலும் என்னை பிரிக்க முடியாது ஐயாவிடம். இப்படியெல்லாம் ஒரு ஆசை.